விஜய் வந்து சிபிஐ விசாரணைக்கு ஆஜர்படுத்தணும். அது அவர் தானே சிபிஐ விசாரணை கேட்டாரு. கரூர் பிரச்சனை வரும்போது முதல்ல சிபிஐ விசாரணை வேணும்னு சொன்னது யாரு? நாங்க கேட்டோமா? அவங்க வந்து முதல்ல சிபிஐ விசாரணை நடத்துங்க சொன்னது விஜய் அவர்கள் தானே. நீங்க தான் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. சிபிஐ விசாரணை வந்திருக்கு, பார்த்துட்டு வரட்டுமே. அவர் மேல தவறு இல்லைல்ல. அப்போ அவர் வந்து என்ன சொன்னாரு? இது முழுக்க காரணம் திமுக அவர் சொன்னார்ல. அப்ப இன்னைக்கு திமுக காரங்களே உடனே விஜய் சப்போர்ட் பண்ணிட்டு, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல, அதனால தான் உடனே சப்போர்ட் பண்ணிட்டு இது வந்து சிபிஐ வந்து அவர் மேல ஆவி விடுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றாரு. விஜய் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காரு. சிபிஐ விசாரணை நடக்குது, அவர் ஆஜராகி வருவார். இல்ல அதுதான் அப்போ 5 வருஷமா மக்கள் வந்து படிக்கல. அதுதான் நான் கேட்குறேன். தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், ரேஷன் கார்டுக்கு வந்து 3000 ரூபாய் கொடுக்கணும், லேப்டாப் கொடுக்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி ஏன் கொடுக்கல? வந்த அன்னைக்கு ஏன் கொடுக்கல? வந்த 21 வந்தீங்க ஆட்சிக்கு, அப்போ ஏன் கொடுக்கல? 2022 கொடுத்தீங்களா? 23 கொடுத்தீங்களா? 24 கொடுத்தீங்களா? இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா எலெக்ஷன் இருக்கு. எலெக்ஷன்ல மக்களுக்கு வந்து எப்படியாவது ஏமாத்தணும், அதனால தான் இந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு அந்த கேள்வி மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க. எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் கட்சி ஜெயிக்கணும். தனிப்பட்ட முறையில யார் ஜெயிக்கிறாங்கன்னா முக்கியம் கிடையாது. எங்க இல்லைங்க, அது நம்மளுடைய தலைவர்கள் தான் முடிவு பண்ணணும். நாங்க முடிவு பண்ண மாட்டோம். பிரதமர் வந்து தமிழகம் வரது உறுதி ஆயிருக்கு. சென்னை வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல வேற எங்க போறோம்? இல்ல, அது அங்கிருந்து டெல்லியில இருந்து எங்களுக்கு தகவல் வரும். அது பத்தி நான் இப்போ பேச முடியாதுங்க. தேங்க்யூ. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.